உலக மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைவற்றும் பெறுவதற்கு நாம் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை, நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்னென்ன செய்ய வேண்டும், பரிகாரம் மூலமாக அடைய முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற, அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறையை, உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களுக்கும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். என் பேர் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து காலையில் 5லிருந்து 10 நிமிஷம் நம்ம மைண்ட் ரெனிவல் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனிவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. இந்த மைண்ட் ரெனிவல் ப்ரோக்ராம்ன்றது ஒரு 20 இயர்ஸ் ரிசர்ச்சும் 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதை சரியாக கடவுளின் அன்பை ருசித்து இருக்கிறோம். எப்படி சந்தோஷமாக வாழறது, எப்படி இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழறது, எப்படி நிறைய பணத்தோடு வாழறது, எப்படி நல்ல ஆரோக்கியத்தோடு வாழறது, இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் இதை தொடர்ந்து கேளுங்கள், நிச்சயமாக நன்மை பயக்கும். அது இல்லாமல் தினமும் ராத்திரி 9லேருந்து 9:30 வரைக்கும் தமிழ்லேயும் 9லேருந்து 10 மணி வரைக்கும் ஹிந்திலையும் பேசிகிட்ருக்குறோம், பிரார்த்தனையும் செய்கிறோம். அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் கேள்வி பதில் செஷனும் இருக்குது. இப்போ இவ்வளோ விஷயம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் கண்டுபிடித்தது மிகவும் வித்தியாசமான ஒரு விஷயம். நாங்கள் ரிசர்ச் செய்து கண்டுபிடிச்சது ஒரு வித்தியாசமான விஷயம். இந்த விஷயத்தை உலகத்துக்கு சொல்ல வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் நம்ம செய்கிறது. ஒன்று, உலகத்துக்கு சொல்ல வேண்டும். இன்னொன்று, கடவுள் சொல்கிறதே நீ போய் சொல்லுன்னு தான், நிறைய பேர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கம்பல்சரியாக சொல்லியிருக்கார். அதனால தான் சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் எங்களுக்கு பணமோ காசோ எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் நாங்கள் பெரிய வெகுமதியை கடவுளிடமிருந்து எதிர்பார்க்குறோம். நாங்கள் இது செய்கிறதால எங்களுக்கு எக்கச்சக்கமான காசு கிடைக்கிது. எப்படி தெரியுமா? யாருக்கிட்டையும் வாங்க மாட்டோம், அவரே தரார். நிம்மதியான சாப்பாடு கிடைக்குது, நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குது, நிம்மதியான ஆரோக்கியம் கிடைக்குது, நிம்மதியான மனசும் நிம்மதியான சமாதானம் சந்தோஷமும் கிடைக்குது. இது எங்களுக்கு கிடைக்குது. இதுக்காக மட்டும்தான் இதை செய்கிறோம். இதை நாங்கள் யாருக்கும் ஃபீஸும் இது வந்து ஆக்சுவலி மைண்ட் ரெனிவல் ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நாங்கள் சார்ஜும் பண்ணுறதில்ல, பைசா வாங்குறதில்ல, யாருக்கிட்டையும் நன்கொடை கேட்குறதில்ல, நாங்கள் எதுவுமே செய்கிறதில்ல. என்ன காரணம்னா, எல்லாமே அவர் தரார். நாங்கள் இந்த வேலையை செய்கிறதுக்கு எங்களுக்கு கூலி அவர் தரார், ரைட்டுங்களா? அவர் நல்லபடியாக 22 வருஷமாக நாங்கள் வேலை செய்யாமல் 22 வருஷமாக எங்களை பாதுகாக்கிறார். 22 வருடமாக நாங்கள் 2 பேரும் வேலை செய்யாமல் இருக்கிறோம், எங்களை பாதுகாக்கிறார். இதோட நன்மை என்ன ஆகணும்? இந்த நன்மை நாங்கள் இந்த வேலை செய்கிறதால தான் கிடைக்குது, இந்த வேலையில் தான் கிடைக்குது, இந்த வேலை, ரைட்டுங்களா? அவரை பற்றி கண்டுபிடித்து பேசுவது. அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, அவருடைய அன்பு கொஞ்சம் ஆபத்தான அன்பு. இந்த ஆபத்தான அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று நான் ராத்திரி சொன்னேன், இந்த ஆபத்தான அன்பு எப்படி. ஆபத்தான அன்பு இது. இந்த அன்பு வந்து ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் இந்த அன்பை அனுபவிக்கணுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவர் திட்ட மாட்டார், அடிக்க மாட்டார், குத்த மாட்டார், கண்ணு குத்த மாட்டார். இதெல்லாம் தான் நம்ம சொல்லி வச்சுருக்கிறாங்க. வேல் எடுத்து கண்ணை குத்திடுவார், அதெல்லாம் குத்த மாட்டார். ஆனால் அவர் ஒரு சின்ன வேதனைப்பட்டால், நம்மை பற்றி வேதனைப்பட்டால் முடிஞ்சு போச்சு கதை. நம்ம கதையே முடிஞ்சிச்சு. அது நல்லா கவனிங்க. அவர் வேதனைப்பட்டார்னா போச்சு. அதுதான் நான் டேஞ்சரஸ் அன்புன்னு சொல்கிறேன். டேஞ்சரஸ் அன்பு. இந்த அன்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் அவர் மனசு நோவப்படாமல் பார்த்துக்கணும்.
அவரை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுருக்கணும். அவர் மனசில் எப்போவுமே உங்களை பற்றி நிம்மதி இருக்கணும். அவர் உங்களை பற்றி ரொம்ப சந்தோஷப்படணும். பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா தான் இருக்கிறான், நான் சொல்கிறபடி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவர் இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு வயசானவர் இருக்கார் வீட்டில்னு வச்சுங்களேன், ஒரு 80 வயசு இருப்பார்னு வச்சுங்களேன். அவர் நடக்க கூட முடியாது, அவர் ஈஸியாக தான் இருப்பார். அவரை தொட்டால் விழுந்துருவார் அவர், இல்லையா? அவருக்கு பயந்து வாழறோம் நம்ம. வயசானவர் பயந்துட்டு, வீட்டில் நம்ம வயசானவர் பயந்துட்டு வாழறோம். என்ன பயம் அது? அவர் அடிக்கலாம் மாட்டார், அவர் எழுந்து கூட நிற்க முடியாது, அப்புறம் தானே அடிக்கிறதுக்கு. அவரெல்லாம் அடிக்க முடியாது. ஆனால் அவர் மனசு வேதனைப்பட்டுருமோன்னு பயப்படுறோம். புரியுதுங்களா? சரியான ஆளுங்களாக இருந்தால் மனசு வேதனைப்பட்டுருமோன்னு பயப்படணும். அந்த பயம் தேவை, அந்த பயம் கடவுள்கிட்ட தேவை. ரைட்டா? இந்த பயத்தோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான வாழ்க்கை உங்களை காத்துட்ருக்குது. ஆனால் நமக்கு தான் பயமே கிடையாது. நமக்கு எங்கே பயம் இருக்குது? நம்ம என்ன நினச்சிருக்கிறோம்? அவ்வளோ அல்பமாக நினச்சிருக்கிறோம். ஒரு தேங்காய் பழம் கொடுத்துட்டு நல்லா பூஜை பண்ணி ஒரு விழா நடத்திட்டா போதும், அவ்வளோதான், நம்ம இஷ்டத்துக்கு அப்புறமா வாழலாம். ஆனால் செஞ்சுட்டோம்ல அவருக்கு அப்படின்னு நினைப்பு நமக்கு. அது செய்யறதால எவ்வளோ பெரிய தண்டனை வருதுன்னு தெரில, அது செய்யறதால எவ்வளோ வியாதி வருதுன்னு தெரில, அது செய்யறதால நமக்கு எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரில. அதெல்லாம் செய்ய செய்ய தலையில் நெருப்பை தூக்கி போடுறோம். நல்லா புரிஞ்சுங்க, தலையில் நெருப்பை போடுறோம். அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார், ஆனால் அவர் வேதனைப்படுவார். என்னை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே, என்கிட்ட பேச மாட்டேன்றாங்களே, என் கூட பழக மாட்டேன்றாங்களே, என்னை பிச்சைக்காரனாக வச்சுட்டாங்களே. சரியா, பிச்சைக்காரனாக வச்சிட்டிங்க. அவர் ஒரு பிச்சைக்காரனை மாதிரி அங்கே மூலையில் போட்டு போய் தேங்காய் பழத்தை கொடுத்துட்டு சும்மா ஒரு கற்பூரத்தை காட்டி சும்மா ஒரு கும்பிட்டு கூப்பிட்டு அங்கேயே கடை அப்படின்னு சொல்லிட்டு வரோம் நம்ம. இதை அவர் விரும்புவார்னு நினைக்கிறீங்களா? நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வயசான கிழவி ஒன்று இருக்கும் பாருங்கள். நீங்கள் ஒன்றா சில வீட்டிலலாம் போய் பாருங்கள், ஒரு கிழவி எப்படி சைடில் உட்கார வந்துருக்கும். அதுக்கு இப்படி சாப்பாடு கூட்டில் கொடுக்குற மாதிரி சாப்பாடை கொடுத்துருவாங்க. அது சாப்பிட்டியா சொல்லிட்டு எடுத்துன்னு போயிடுவாங்க பிளேட்டை, அவ்வளோதான். அது அப்படியே உயிரோடு எப்படியோ இருக்கும், அது எப்படியோ உயிரோடு இருக்கும் பாருங்கள். நீங்கள் நினைக்கிறீங்களா சபிக்காது, அன்பாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட நீங்கள் ஒரு வேளை சாப்பிடும்போது சாப்பாடு கொடுக்கும்போது சபிக்குது அது, அந்த கிழவி சபிக்குது. இந்த மாதிரி ஜென்மங்க பாரு, எப்படி பார்த்துட்டு இருந்தேன் நான் இதுங்களை. வயசானோன்னு பாரு, என்னை மூளையில் போட்டு சாப்பாடு மட்டும் போட்டு போகுதுங்க. ஒரு விஷயம் என்கிட்ட பேசுகிறது கிடையாது, ஒரு விஷயம் ஒரு தீர்மானமும் வீட்டில் நடக்காது, சொல்கிறது இல்லை. கேள்வி அங்கே உட்காருவோ, இவனுங்க வாட்டுக்கு பெருமையாக எல்லாம் தீர்மானம் பண்ணுவானுங்க. கல்யாணம், நிச்சயதார்த்தம் எல்லாத்தையுமே தீர்மானம் பண்ணுவாங்க. தீர்மானம் பண்ணிட்டு அந்த கிழவிக்கிட்ட என்ன நாளைக்கு கல்யாணம்னா அப்படின்வாங்க. அது உட்காந்து அங்கேருந்து கேட்டுன்னு தலையாட்டின்னு கேட்கும். நீங்கள் தலையாட்டி சும்மா கேட்குதான்னு நினைக்கிறீங்க, உள்ள சபிக்கும். உருப்படவே மாட்டீங்கடா நீங்கள். அதே தான் கடவுள்கிட்ட பண்ணுறீங்க, நல்லா புரிஞ்சுங்க. கேரே வரும் மரியாதையும் கொடுக்குறது இல்லை, அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதில்ல, அவருக்கு ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்குறதில்ல. அங்கே கேடை இந்தா அபிஷேகம் இந்தா ஏற்றுக்கோ அப்படின்னு மேலே பஞ்சாமிரத்தை தலையில் ஊற்றிட்டு அதை நக்கிட்டு போக வேண்டியது நம்ம நெய்யை ஊற்றிட்டு நெய்யை எடுத்து நக்க வேண்டியது நம்ம. அதுக்கு டேஸ்ட்டு கூட வராது பாருங்க அந்த கல்லுக்கு. ஆனால் நம்ம நல்லா நக்குவோம், அந்த நெய்யும் பஞ்சாமிரத்தையும் நல்லா நக்கிட்டு ஆஹா என்ன பக்தி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் அதுக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? அவ்வளோ பஞ்சாமிரத்துக்கும் அவ்வளோ நெய்யுக்கும் அவ்வளோ சாபம் கிடைக்குது. தேவையாது. இதுதான் ஆபத்தான அன்புன்னு சொன்னேன். இந்த ஆபத்தான அன்பில் பத்திரமா இருந்துங்க, உங்களை காப்பாற்றிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்கள் மேலே இருக்கிற அன்பில் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக சொல்கிறேன். இதை தெரியாமல் நம்மளை கிண்டல் பண்ணிக்கிட்டு அவனுங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டுருக்கிறானுங்க பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவனுங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணுறாங்க நீங்கள் சொல்லும்போது. கொழுப்பு பிடிச்சவனுங்க இவனுங்க உருப்படவே மாட்டானுங்க, புரியுதுங்களா? எந்த காலத்தையும் உருப்பிட மாட்டாங்க. கடவுள்கிட்ட வந்தால் மட்டும்தான் உருப்பிடுவாங்க. இது அவங்க தெரியட்டும். நீங்கள் அவங்கள பார்த்து பயந்துட்டு நீங்கள் பார்க்காம இருக்காதீங்க. நீங்கள் செய்கிறது கரெக்டாக செய்யுங்க. இந்த வார்த்தைகளெல்லாம் கேளுங்க, தொடர்ந்து இருங்க. அதை விட்டுட்டு அபிஷேகம், கும்பிட்றது, தேங்காய் பழம் கொடுக்குறதுலாம் எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால் இதை மேலும் மேலும் புரிந்து கொள்ளுங்கள், மேலும் மேலும் கடவுளை தெரிந்து கொள்ளுங்கள். வித்தியாசமான ஒரு விஷயம், அழகாக புரிஞ்சுக்கிட்டு கடவுளோட சந்தோஷமாக வாழுங்க.
அப்புறம் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நம்ம எந்த மதத்தையும் புண்படுத்தவில்லை, யார் மனதையும் வேதனைப்படுத்தவில்லை. நம்ம சொல்கிறது உண்மை, கடவுளை பற்றிய உண்மை சொல்லுகிறோம். எல்லா மதங்களும் சொல்லுகிற கடவுளை உயர்த்தி காட்டுகிறோம். அதனால் தொடர்ந்து கேளுங்கள், தொடர்ந்து வாருங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.